பேர் வெற்றி. எனக்கு இதான் வேலையே, அதாவது தூங்குறது தான் என்னோடய வேலையே. ஏன்னா எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கிறதில்ல. அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா என்னோடய கோபம். என்னம்மா சாருக்கு எத்தனாவது இன்டர்வியூ? பக்கத்து வீட்டு பையனை பாரு, இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வேலை வாங்கிட்டு போயிட்டான். இவனு தான் இருக்கானே தெரு தெருவா சுற்றிக்கின்னு. நீ எல்லாம் குப்பை பொறுக்கு தான்டா லாய்க்கு. எல்லாம் எங்கேருந்து உருப்பிட போகுது? இவனுங்கெல்லாம் வேலை கச்ச மாதிரி தான் இதெல்லாம். காலையில் ஒரு மேலே திட்டினா எப்படியும் ஆகட்டும். அப்பா பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, விடு. இந்தாடா சாப்பாடுக்கு வச்சுக்கோ. ஏம்மா 50 ரூபா கொடுக்குறேன்? அவ்வளோதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி பார்க்குறேன். இவ்வளோ கோவப்படுறானே, இவனால 2 ஹவர் பொறுமையாக இருக்க முடியுமா? இன்னும் நம்மளே பார்த்துட்டு இன்னும் இந்த டைம் ஆச்சு, இன்னும் பஸ்ஸை காணும். சார் சாப்பிட நாளைச்சியா, எனக்கு காசு இருந்தால் கொடுங்கயா. காலைல கூட வந்து கேட்குறேயா, எனக்கு கொடுங்கயா. காலையிலையும் வந்துடுறானு. ரொம்ப நன்றியா. யோப்பே பா யோ அறிவில்ல ஆளை பாரு. ஏழுக்கு இந்த வயசாச்சு செல்ல கேம். சாரி. என்ன மச்சான் இங்கே வெயிட் பண்ணுங்கிற? பஸ்ஸும் வரல ஒன்றும் வரல, என்ன பண்ணுறது மச்சான் வெள்ளம் ஏற்றிட்டாங்கன்னு பஸ்லாம் ஸ்ட்ரைக்டா. பஸ் ஸ்ட்ரைக்கா? ஆமாண்டா தெரியாது. ஸ்ட்ரைக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? ஆமாம், அப்படியே காலேஜுக்கு 200 கொடு, 300 கொடுத்து ஆட்டோவில் போய் அப்படியே நடந்து போ. 200 காலேஜ்? காலேஜா போத்தால அப்படியே வீட்டுக்கு போயிடு. அட போங்கடா, காலேஜ்லாம் போக முடியாது ப்ரோ. ஹவு டு ஃபினிஷ் ஸ்டேஜ் ப்ரோ? ஒருத்தன் படா. சரி வா, நான் வண்டியில் விட்டுருவா. மச்சான் என் கார்லேயே விட்டுருவா. இங்கே தான் இன்டர்வியூ. ஓ இங்கேயா மச்சான்? ஆமாம் மச்சான், நீ போ மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரி நான் அவனை வெயிட் பண்ணிட்டா? எதுக்கு மச்சான் உனக்கு கஷ்டம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், ஆல் த பெஸ்ட்டா, நல்லா பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. எத்தனாவது இன்டர்வியூ சார்? 105 இன்டர்வியூ ப்ரோ. ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? ஜாவா, C++. அதான் கேட்பேன்னு சொன்னேன். இந்த டூ program எப்படி type பண்றது? if elseலாம் யூஸ் பண்ணுறது ப்ரோ. சரி. யோ போயா, அறிவில்லை லூஸ். Bro, today morning we both WWF. Did you remember me? இல்லையே. What bro? Now? யோ நீயா? Cool bro, cool. Bro, look there. In interview. லூஸாக இருப்பானோ? ஆமாம் ப்ரோ, எப்போவுமே இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருப்பீங்களா? Bro, Tamil is an old language bro. Update yourself bro. ஓகே ஓகே. தமிழ்லாம் பேசினா எங்கே சார் வேலை கிடைக்கும்? Yeah bro, you are correct. மிஸ்டர் குப்புசாமி, மிஸ்டர் குப்புசாமி. நீங்கள் குப்புசாமியா? நான் இல்லையே. 2 minutes sir. I'm gonna finish the stage. செல்ல கேமை கண்டுபிடிச்சவனை செருப்பால் அடிக்கணும்.
வெற்றி நல்லா சார் வெற்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார். அவனை ஏன் சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? அவன் முன்னுக்கு வரணும்னு நினச்சது தப்பா? ஏமா நான் திட்டிங்கனே இருக்கேன்னு சொல்றியா? ஒழுங்காக காலேஜ் படிச்சிருந்தா நான் நிலமை வந்திருக்குமா? இப்போ பாரு, போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 பசங்களோட சேர்ந்து பர்சன்டேஜ் இல்லாமல் தெருவாக சுற்றின்னு இருக்கான். நம்ம நாட்டில் போராட்டம் பண்ணவங்க 3/4 பேர் மற்றவங்க கண்ணு கோமலே தான் தெரிஞ்சாங்க. என் பையனை அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சது தப்பா? ஷர்ட்ல அயன் பண்ணணும் தெரியாதா இன்டர்வியூ வரும்போது? இப்போ இவ்வளோ டென்ஷனாக ஆகுறியே, நீ இப்போ செலக்ட் ஆகிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணலன்னா உன்னை திட்டா நீ எவ்வளோ டென்ஷன் ஆவ? சார் சாரி சார். ஓகே, டேக் ஏ சீட். ஒரு பேசிக் இன்டர்வியூ மேனேஜ் தெரியாதா உங்களுக்கு? ஐயோ முடியல. ஓகே, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். name is Vetri. I am a B graduated. I am studying at Shiva University and my school name is Sri Venkateswara Matriculation Secondary School and I have a 65%. Why you have 65%? காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே போய்டும் சார். நான் கிளாஸ் ரூமில் இருந்ததோட அதிகமாக ஹெச்ஓடி ரூம்லேயோ பிரின்சிபல் சார் ரூம்லேயோ இருந்தது சார் அதிகம். மாணவர்கள் போராடுறது தப்பு இல்லையே சார். இப்படி போராட்டம் தான் சுற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆன்சர் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க சார். இவங்களாம் இப்படி தான் சார் சும்மா போராட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இவனுங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? வாட் மேன்? மாணவர்கள் போராட்டம்னா அவ்வளோ கேவலமா? ஹவு டேர் யூ? இவ்வளோ போராட்டம் பண்ணி அதனால உனக்கு என்ன கிடைச்சது? இன்னும் வேலை தேடி தானே அலைஞ்சிட்டு இருக்க? ஓகே, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் லூப்ஸ். எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியும் சார், ஆனால் சொல்ல தெரியாது சார். அட்லீஸ்ட் அதோட சின்டாக்ஸாவது சொல்லுங்கள். அதுவும் எக்ஸிக்யூட் பண்ண தெரியும் சார், ஆனால் சொல்ல தெரியாது சார். எல்லாமே தெரியலாம், அப்போ எதுக்கு எங்கள் கம்பெனிக்கு வந்தீங்க? கெட் அவுட். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர் அப்பாயிண்டட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் சார், ஐ நோ. அவனை ஏன் சார் அப்பாயிண்ட் பண்ணீங்க? எது கேட்டாலும் தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்தியா எவ்வளோ திட்டினாலும் அவன் பொறுமையாக இருக்கான். அவனை மாதிரி ஆள் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் அவன் வறுமையில் அடித்தான் ஒரு ஏமாளி. இதெல்லாம் ஒரு வேலை. செக். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. இருந்தாலும் என்னோடய குடும்பத்தோட வறுமையை நினச்சி பார்க்கும்போதும் எனக்கு இந்த வேலை முக்கியமாக தோணுது. என் சூழ்நிலை உங்களின் தேவைகள் நம்பிக்கையுடன் செயல்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என் சுயமரியாதை மட்டுமல்ல என் நம்பிக்கையும் தேய்கிறது.